பெற்றோர்கள் சம்பந்தமாக நாம் நிறைய மார்க்க தெளிவுகளை பெற்றிருப்போம். அதிலும் குறிப்பாக தாயோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த தலைப்பில் பல விஷயங்களை நாங்கள் அறிந்திருப்போம். இன்னும் சொல்ல போனால் தாயுடைய கஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாகவே அந்த தாய் கஷ்டப்படுகிறாள், அந்த குழந்தைக்காக பாடுபடுகிறாள், அந்த குழந்தைக்காகவே வாழுகிறாள் என்பதை யாரும் சொல்லாமலேயே உணர்ந்து கொள்ள முடியும். அதனால் பெரிய உரைகள் மூலம் அவைகளை விளங்கப்படுத்தித்தான் ஒரு மகன் தன் கடமையை செய்ய வேண்டும் என்கின்ற நிலைக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தந்தை சம்பந்தமாகவும் இஸ்லாம் பல விஷயங்களை தனித்து சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய சூழ்நிலையில் இது பற்றி பேச வேண்டிய ஒரு தேவை இருப்பதை நாம் உணர்கிறோம். அதற்கான காரணம் இஸ்லாமிய சூழல் இன்று மாறி மாறி நாம் மேற்கத்திய உலகிலிருந்தும் எங்களை சூழ வாழக்கூடிய ஏனைய மக்களுடைய உறவுகளிலிருந்தும் இந்த குணங்களையும் பண்பாடுகளையும் படிக்க பழகிவிட்டோம். அதனால் சில பொழுதுகளில் ஒரு தந்தையோடு எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய பண்பாடு எங்களை விட்டு தூரமாகுவதற்கான வாய்ப்பு அதிகம். இதனால் தந்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது, எப்படிப்பட்ட கடமைகளை எங்களுக்கு சொல்லி தருகிறது என்பதை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்வதன் மூலம் இதில் நாங்கள் குற்றமிழைத்தால் எவ்வளவு பெரிய தண்டனை வழங்கப்படும் என்கின்ற அந்த தண்டனையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அன்புள்ள சகோதரர்களே, ஆரம்பமாக ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களில் மிக பெருமதியான ஒரு அம்சம் உணர்வு. ஒவ்வொரு மனிதனில் இருக்கக்கூடிய உணர்வு என்பது மிக பெருமதியான ஒரு அம்சம். அவன் கடந்த கால கவலைகள், கடந்த கால வேதனைகள், இவைகளெல்லாம் மனதிலே ஒரு புறம் தேக்கி வைத்திருப்பான். ஒரு மனிதனுடைய சோகத்தை தூண்டிவிட்டீர்கள் என்று சொன்னால், ஒரு சோகத்தை நீங்கள் தூண்டிவிட்டாலும் அவனது பல ஆயிரக்கணக்கான சோகங்கள் அவனுக்கு ஞாபகம் வரும். ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே சேமித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கவலையை நீங்கள் ஒரே ஒரு கவலையை தூண்டிவிட்டீர்கள் என்று சொன்னால், அவன் வாழ்க்கையில் அனுபவித்த எல்லா கவலைகளும் அவனுடைய உள்ளத்திலே என்ன செய்துவிடும்? எலும்பு ஆரத்து விடும், ஞாபகத்துக்கு வர ஆரம்பித்து விடும். எனவே மனிதனுடைய உணர்வுகளை மதித்தல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சம். அது எல்லாராலும் முழுமையாக செய்து கொள்ள முடியாத ஒரு அம்சமும் தான். எல்லோராலும் உணர்வுகளை நல்லாக புரிந்த ஒருவனால் கூட என்ன சரியான முறையில் பிறருடைய உணர்வுகளை மதித்துக் கொள்ள முடியாமல் இருப்பதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் பிறரது உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொள்ள உதவக்கூடிய அம்சம் என்ன தெரியுமா? அந்த மனிதன் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால் அந்த உணர்வை டக்குன்னு புரிந்து கொள்வோம் நாங்கள். காரணம், அவர் அழுது விடுவார், அவர் பேசி விடுவார், அவருடைய கவலை மூஞ்சிலே தெரிந்துவிடும், அவர் அங்கலாய்ப்பார், தன்னால் பொறுத்து கொள்ள முடியாமல் பல வேலைகளை செய்வார். இதன் ஊடாக உணர்வுகள் மற்றவர்களுக்கு என்ன செய்து, இவர் கவலையில் இருக்கிறார், வேதனையில் இருக்கிறார், இவரை மதிக்கணும், இவருக்கு ஏதாவது செய்யணும் என்கின்ற உணர்வு வந்துவிடும். தாய் அந்த அந்தஸ்திலே தான் இருக்கிறார். தாயை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை ஒரு தாயிடத்தில் என்ன செய்யும், இருக்கும். அவசரமாக அழுதுவிடக்கூடிய தன்மை ஒரு பெண்ணிடத்தில் என்ன செய்யும், இருக்கும். அதன் காரணமாக அந்த பெண்ணுடைய கவலையை, தாய்மையாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அவசரமாக பிறர் என்ன செய்வாங்க, உள்வாங்கிடுவாங்க. அவர்கள் கவலையில் இருக்கிறார்கள், வேதனையில் இருக்கிறார்கள், உள்வாங்கி விடுவார்கள். எனவே தீர்ப்பு சொல்வது, நடுநிலையாக நிற்பதெல்லாம் அந்த இடத்துல கஷ்டமானது. யாருடைய உணர்வு வேகமாக வெளிப்படுகிறதோ அவர்களுடைய கவலை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் தந்தையை இறைவன் படைத்திருக்கக்கூடிய அமைப்பு எப்படி என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், பெரும்பாலும் உணர்வுகளை வெளிக்காட்டக்கூடிய அமைப்பில் ஒரு தந்தை படைக்கப்பட்டிருக்க மாட்டார். பெரும்பாலும் அவரிடத்திலே ஒரு கொஞ்சமாவது ஒரு கடினமான ஒரு தன்மை இருக்கும், ஒரு கடினமான ஒரு போக்கு இருக்கும். ஒரு பொலிசி என்று சொல்லக்கூடிய அமைப்பிலான ஒரு ஸ்ட்ராங் அவர்கிட்ட என்ன செய்யும், இருக்கும். அதனால் ஒரு தாய் எந்த வேகத்திலே தன் கவலைகளை வெளிப்படுத்துகிறாரோ அதே வேகத்திலே ஒரு தந்தையால் கவலைகளை வெளிப்படுத்த முடியாது. தந்தை கொஞ்சம் அழ வேண்டும் என்றால் கூட பகிரங்கமாக அழமாட்டார். அப்படியே பகிரங்கமாக அழ வேண்டிய தேவை வந்தால் அது பல போராட்டங்கள் நடந்த பின்னால, பல மாதிரி தன் உள்ளத்தை அடக்கிய பின்னால மீறி வந்தால் தான் என்ன செய்யும், அழுகை வரும். ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அழுவதற்கு வெட்கப்படுவதில்லை, ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் அழுவதற்கு வெட்கப்படுவான். இது இயல்பான உணர்வு. இதனால் ஒரு தாயுடைய உணர்வு புரிந்து கொள்ளப்படுகின்ற அளவில் ஒரு தந்தையுடைய உணர்வு புரிந்து கொள்ளப்படுவது இல்லை. இதனால் ஒரு தந்தையுடைய உணர்வு தாயுடைய உணர்வு எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறதோ அதே அளவில் ஒரு தந்தையுடைய உணர்வு புரிந்து கொள்ளப்படுவது கிடையாது. எனவே எந்த உணர்வுகளை எங்களால் புரிந்து கொள்ள முடியாதோ, அல்லது உணர்வுகளை வெளிக்காட்ட முடியாத ஒரு மனிதரோடு நாங்கள் பழகுகிறோமோ, அப்படிப்பட்ட நேரத்தில் யாருக்கு கடமை அதிகம் என்றால் பழகுகின்ற மனிதருக்கு கடமை அதிகம். அவருடைய உணர்வை புரிந்து கொள்வது,
அவர் வெளிப்படுத்தினால் தான் புரிந்து கொள்வேன் என்று இன்னொருவருக்கு சொல்லிவிட்டு போய்விடலாம். தந்தைக்கு ஒரு பிள்ளை சொல்ல முடியாது. தந்தையை பொறுத்த வரைக்கும் தந்தையுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள ஒரு பிள்ளை முயற்சிக்க வேண்டும். ஏன்னா தந்தை இலகுவில வெளிப்படுத்த முயற்சிக்க மாட்டார். நீங்க என்னென்ன கஷ்டப்பட்டுக்கிறீங்கன்னு கேட்டா உடனே பெரிதாக தந்தை என்ன செய்ய மாட்டார். தாயுடைய வேகத்துல ஒரு தந்தை எல்லாவற்றையும் சொல்லிவிட மாட்டார். மகனுக்கு முன்னால் அழ நினைக்க மாட்டார் ஒரு தந்தை. மகனுக்கு முன்னால் தன் கவலைகளை வெளிப்படுத்த நினைக்க மாட்டார் ஒரு தந்தை. ஆனா ஒரு தாயை பொறுத்த வரைக்கும் மகனிடத்திலேயே இரக்கத்தை என்ன செய்வார், ஒரு தாய் தேடுவார். அல்லாஹு தஆலா இரக்க குணத்தை அதிகமாக பெண்களிடத்திலே படைத்திருக்கிறான். காரணம், குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டும், குழந்தைகள் மீது தாட்சண்யம் காட்டப்பட வேண்டும் என்பதற்காக. தந்தைக்கு இறைவன் கண்டிப்பை கொடுத்திருப்பதற்கான காரணம் அந்த குழந்தையுடைய எதிர்காலம், அந்த குழந்தையுடைய ஒழுக்கம், அந்த குழந்தையுடைய கல்வி, அந்த குழந்தையுடைய வாழ்க்கை எல்லாம் யாரை முன்மாதிரியாக வைத்து போகும்? தந்தையை முன்மாதிரியாக வைத்து தான் போகும். தாயை முன்மாதிரியாக வைத்து என்ன செய்யாது, பெரும்பாலும் போகாது. ஒரு தாய் தவறிவிட்டால் கூட பிள்ளைகளுடைய குணமே அனுசரிச்சு போற குணமா தான் என்ன செய்யும் இருக்கும். ஆனா தந்தை தவறிவிட்டால் அந்த பிள்ளை கெட்டு போக தந்தை காரணம் என்று என்ன செய்வார்கள், சுட்டி காட்டுகின்ற அளவில் இருப்பார்கள். எனவே கண்டிப்பு என்பது அந்த குழந்தைகள் உருவாகுவதற்கும் மனைவி வீட்டிலே ஒழுக்கமாக கட்டுப்பாடாக இருப்பதற்கும் தேவையாக இருக்கிறது. அதனால் அல்லாஹு தஆலா தாயிடத்திலே கொடுத்த அந்த கருணையுடைய விகிதாசாரத்தை தந்தையிடத்திலே இறைவன் அதிகமாக என்ன செய்யவில்லை, கொடுக்கவில்லை. தந்தையிடத்திலே இறைவன் கொடுக்கவில்லை. ஆனால் தந்தையுடைய கஷ்டத்தை ஒரு இடத்திலும் தாயுடைய கஷ்டத்தை இன்னொரு இடத்திலும் ரசூலுல்லாஹ் உணர்த்தினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒருவர் வந்து கேட்டார், மன் அஹக்குன் நாஸி பிஹுஸ்னி சுஹ்பதி, நான் சிறந்த முறையில் நடந்து கொள்ளுக்கு மிகவும் தகுதியானவர் யாரு? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? தாய் என்று சொன்னார்கள். சும்மமன் சும்மமன் 3 முறை கேட்ட நேரத்தில் தாய் என்று சொன்னார்கள். 4வது யார்? தந்தை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு இடத்திலே சொன்னார்கள், நான் மனிதனுக்கு மனிதன் சுஜூது செய்வதாக இருந்தால் கணவனுக்கு மனைவியை சுஜூது செய்ய சொல்லி இருப்பேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் கணவனுக்குள்ள ஒரு சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல விளங்கப்படுத்துகிறார்கள். தந்தையான நிலையில் அல்லாமல் கூட கணவனுக்குள்ள சிறப்பை விளங்கப்படுத்துகிறார்கள். இந்த இடத்திலே தாய்க்கு காட்ட வேண்டிய ஒரு மரியாதையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, கண்டிப்பு எனும் குணத்தை தான் அல்லாஹு தஆலா ஒரு தந்தையிலே நிரப்பமாக படைத்து வைத்திருக்கிறார். அதற்கான காரணம் அந்த குழந்தையுடைய எதிர்காலம், அந்த குடும்பத்துடைய கட்டுப்பாடு, அந்த குடும்பத்துடைய ஒழுங்கு எல்லாமே எதில் இருக்கும், ஒரு தந்தையில தான் தங்கி இருக்கும் என்பதனால, முன்மாதிரி என்பது அந்த தந்தையில தான் தங்கி இருக்கும் என்பதனால் அல்லாஹ் தஆலா அப்படி வைத்திருக்கிறான். எனவே ஒரு தாயுடைய உணர்வு எவ்வளவு வேகமாக புரிந்து கொள்ளப்படுகிறதோ அதே வேகத்தில் ஒரு தந்தையுடைய உணர்வை புரிந்து கொள்ள முடியாது. ஒரு தந்தை உணர்வுகளை வெளிப்படுத்த மாட்டார். எத்தனையோ குடும்பங்களை நீங்க பார்க்கலாம். ஒரு குற்றச்சாட்டு இருக்கும், என்ன தெரியுமா, அவர் எதையும் கணக்கெடுக்கிறது இல்லை, அவர் குடும்பத்தில் ஒழுங்கு கிடையாது, அந்த குடும்பத்துடைய எதிர்காலத்தை பற்றி கவனம் எடுப்பது கிடையாது அப்படி என்று சொல்வார்கள். ஒரு தந்தையால் உணர்ச்சி வசப்பட்டு அழுதுன்னு அப்படி அல்ல அப்படின்னு நிரூபிக்க முடியாது. ஆனா ஒரு தாய்க்கு இந்த குற்றச்சாட்டு வந்தா ஒரே அழுகையில நிரூபிச்சிருவாங்க. ஒரே அழுகையில் ஒரே கவலையில என் பிள்ளைக்காக வேண்டிதாமா நான் வாழ்றேன் என்று ஒரு வார்த்தை சொல்லி அழுதாலே என்ன செஞ்சிரு அந்த குடும்பம் அந்த கவலையை பார்த்தே டோட்டலாக அதுக்கு தான் வாழ்றேன்னு முடிவு எடுத்துருவாங்க. ஆனா ஒரு தந்தை அப்படி அழமாட்டாரு, எனக்கு தான் தெரியும், என் கஷ்டப்பட்டு போயிட்டே இருப்பாரு. அதனால் பாருங்க எப்படி பதில் சொல்லிட்டு போறான்னு தான் சமுதாயத்தால் காண முடியுமே தவிர அந்த உணர்வை என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுடைய மிகப்பெரிய கடமை நிறைய இருக்கிறது. ஆனால் ஒரு தாங்களும் பிள்ளை பெற்று பிள்ளைகளை வளர்க்கின்ற நேரத்தில் தந்தையுடைய பெருமதியை உணர்ந்த எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் தந்தை எப்படி கஷ்டப்பட்டிருப்பார், என் தந்தை எப்படி போராடி இருப்பார், என் தந்தை எப்படியான சிக்கல்களை எல்லாம் என்ன செய்திருப்பார், அனுபவித்திருப்பார் என்று புரிந்து கொள்ளக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறார்கள்.